வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 36 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி அதில் 35 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்லயும் 35 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்க. So first question, x equal to 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus etc. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குமா? எனில் பின்வருவனவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல வரும். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? x equal to 1 plus இந்த மாதிரி, அதாவது 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸுங்கிறது இந்த வேல்யூ தான். இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த ஹோல் வேல்யூஸும் எக்ஸே தான். புரியுதுங்களா? சோ x equal to 1 plus 1 divided by னா இந்த ஹோல் வேல்யூக்கு பதிலா நான் x ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப என்ன இருக்கும்? x equal to 1 plus 1 divided by x. ஏன்னா எல்லாமே ஈக்குவேஷன் டைப்ல கொடுத்துருக்கிறதால நான் இதை ஒரு ஈக்குவேஷனா மாத்தணும். அதனால இந்த இன்ஃபினிட்டி இருந்தா என்னால மாத்த முடியாது அப்படிங்கிறதால என்ன பண்றேன், இந்த ஹோல் போர்ஷனை, ஏன்னா எது வரைக்கும் போகும்னே நமக்கு தெரியாது இல்லையா? சோ அதனால இங்க கீழே இருக்க ஹோல் போர்ஷனை x அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்? சோ இங்க பாருங்க, இது வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரே இதா இருக்கா? சோ ஒரே பின்னமா மாத்துங்க. அப்ப இது கூட பெருக்கி இது கூட கூட்டுங்க. x plus 1 divided by x ன்னு கிடைக்கும். இந்த சைடு x இருக்கு. சோ x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, x ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த x plus 1 இருக்கு இல்லையா, அதையும் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும். அப்ப மைனஸ் x minus 1 equal to 0ன்னு கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி இன்ஃபினிட்டி முடிவில்லாம கொடுத்துருக்கிறதால நம்ம எப்படி எடுத்துட்டோம், ஒரு ஈக்குவேஷனா எடுத்தாச்சு. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் minus x minus 1 equal to 0. இந்த இடத்தை எதுக்காக நம்ம x ன்னு எடுத்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்திருக்கிறதே x equal to something அந்த மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த வேல்யூஸை நம்ம x ன்னு எடுத்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த क्वेश्चन பாருங்க. x is to x asterisk y. ஓகேங்களா? சோ ஒரு வேல்யூ மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த வேல்யூ asterisk இருக்கு இல்லையா, அதுக்கான செயலி வரையறுக்கப்பட்டால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த வேல்யூஸ் இந்த மாதிரி இடையில ஸ்டார் கொடுத்திருந்தாலுமே அதை இந்த எக்ஸ்பென்ஷனா நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய், அதாவது எக்ஸ் ஆஸ்ட்ரிக் ஒய் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்றோம், அதாவது 9 ஸ்டார் 11. அப்ப எக்ஸ் வர்ற இடத்துல எல்லாம் 9 ஒய் வர்ற இடத்துல எல்லாம் 11 சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸோ எக்ஸுக்கு பதிலா 9, ஒய்க்கு பதிலா 11. ஸோ எக்ஸ் இன்டூ ஒய், 9 into 11, 9 9 81, 11 11 121, 9 into 11 99. So 81 121 மைனஸ் 99 கழிச்சிங்க அப்படின்னா 103ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. அவங்க எந்த இதுல இந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தாலுமே ஏதாவது சிம்பிள் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பான்ஷன் எது அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷன்ல நீங்க கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா போதும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 2 6 18, 54 எக்ஸெட்ரா என்ற வரிசையின் 8ஆம் உறுப்பு. இது ஒரு தொடர். ஓகேங்களா? சோ இந்த தொடர் வரிசை ஏபியா இல்ல ஜிபியான்னு தெரியணும். ஏபினா கூட்டுத்தொடர், ஜிபினா பெருக்கு தொடர். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஏபினா T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2ன்னு வரணும். ஜிபினா T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2ன்னு வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது பொது வித்தியாசம்னு சொல்லலாம், இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதை பொது விகிதம்னு சொல்லலாம். சோ எந்த மாதிரி வருதோ அப்ப ஜிபி மாதிரி வந்துச்சுன்னா அது ஜிபின்னு எடுத்துக்கிட்டு ஒரு பெருக்கு தொடர்னு எடுத்துக்கிட்டு 8ஆம் உறுப்பு கேட்கிறாங்க. அப்ப டிஎன் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேங்களா? சோ டிஎன் ஃபார்முலா ஏபிக்கும் இருக்கு ஜிபிக்கும் இருக்கு. அது எந்த தொடர் வரிசைன்னு தெரிஞ்சாதான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? சோ இப்ப இதை கழிச்சு பாருங்க. T2 T1 என்ன, டேர்ம் 1 டேர்ம் 2 தான். அப்ப இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3, இது டேர்ம் 3, டேர்ம் 4. ஓகேங்களா? சோ அப்ப T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2 என்ன வரும், 4 ஈக்குவல் டு 12 வரும். 4 12க்கு ஈக்குவல் கிடையாது. அப்ப இது ஏபி கிடையாது. இதுவே ஜிபியான்னு செக் பண்ணுங்க. T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2. பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். ரெண்டுமே சேமா கிடைக்கிறதால இது வந்து பொது விகிதம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ T1 இருக்கு இல்லையா, அதுதான் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தொடர் வரிசையில பாத்தீங்கன்னா 2 அப்படிங்கிறது தான் முதல் உறுப்பு. சோ
ஜிபின்னு தெரிஞ்சிருச்சா? பெருக்கு தொடர்ல டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா a இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ எண்ணுக்கு பதிலா என்ன உறுப்பு கேட்கறாங்க? 8வது உறுப்பு கேட்கறாங்க. அப்ப சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஏக்கு பதிலா 2, ஆருக்கு பதிலா 3, 8 மைனஸ் 1. 2 இன்ட்டு 3 பவர் 7ன்னு கிடைக்கும். 2 இன்ட்டு 3 7 டைம் பெருக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா 2187ன்னு கிடைக்கும். அதை 2ஆல பெருக்குனீங்கன்னா 4374ன்னு கிடைக்கும். ஸோ அப்ப 8வது உறுப்பு பாத்தீங்க அப்படின்னா 4374, ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு தொடர் வரிசை அவங்களே பெருக்கு தொடர் கூட்டு தொடர்னு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா அது கூட்டு தொடரா இல்ல பெருக்கு தொடரா அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஏன்னா கூட்டு தொடர்லயும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு, பெருக்கு தொடர்லயும் உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. ரெண்டுமே வேற வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 48 சதுர சென்டிமீட்டர் பரப்புடைய ஒரு முக்கோணத்தில் அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம் எனில் அதன் அடிப்பக்கத்தின் அளவு. சோ முக்கோணத்தோட பரப்பு கொடுத்துட்டாங்க 48 சதுர சென்டிமீட்டர்னு. அதோட அடிப்பக்கம் அப்படிங்கிறது உயரம் இருக்கு இல்லையா, குத்து உயரம், அதை விட 4 சென்டிமீட்டர் அதிகம்னு சொல்லிட்டாங்க. அதிகம் அப்படின்னா h+4, மடங்குன்னு சொன்னாங்கன்னா பெருக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப h+4 இங்க கேக்குறது அடிப்பக்கம் தான் கேக்குறாங்க. சோ ரொம்ப ஈஸியா h ஈக்குவல் டு 4 இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா -4ன்னு வந்துடும். அப்ப ஹெச்சுக்கும் பில நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு கிடைக்கிறதே ஆன்சரா கிடைக்கும். முக்கோணத்தின் பரப்பளவு அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதோட ஃபார்முலா 1/2 இன்டு BH. சோ இதோட வேல்யூ 48ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 1/2 இன்டு பிக்கு பதிலா அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. ஹெச்சுக்கு பதிலா b-4ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனா கிடைக்கும். அதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா b யோட வேல்யூ கிடைச்சிடும். பாருங்க, b உள்ள பெருக்குங்க, b² - 4bன்னு கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா மல்டிப்ளைல போகும். 48 இன்டு 2 96. அப்ப b² - 4b இந்த +96 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா -96. இப்ப பாருங்க ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ இத காரணிப்படுத்தினீங்கன்னா ஆன்சர். இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். சோ இதையும் கான்ஸ்டன்ட் நம்பரையும் பெருக்குங்க, -96ன்னு வரும். சோ இது ரெண்டா பிரிக்கணும். அதாவது பெருக்கும் போது -96னும் கூட்டும் போது -4ன்னு வரணும். எப்படி வரும்? 12 இன்டு 8, 12 8 96, கழிச்சிங்கன்னா 4ன்னு கிடைக்கும். இங்க மைனஸ்ல இருக்கிறதால பெரிய நம்பருக்கு மைனஸ்ல போடும். ஓகேங்களா? சோ அப்ப b² இந்த -4bக்கு பதிலா இந்த ரெண்டையும் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. -12b + 8b - 96 = 0. இது ரெண்டுல இருந்தும் b காமனா வெளியெடுங்க. அப்ப b - 12. இது ரெண்டுல இருந்தும் 8 காமனா வெளியெடுங்க. b - 12 = 0. ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஆகும் பாருங்க, இந்த ரெண்டுல இருந்தும் b - 12 மட்டும் காமனா வெளியெடுங்க. அப்ப இன்டு b + 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ ரெண்டு வேல்யூஸ் பெருக்கும் போது உங்களுக்கு 0 கிடைக்குதுன்னா ஏதோ ஒன்னு 0. ஒன்னு b - 12 0வா இருக்கலாம், இல்ல b + 8 0வா இருக்கலாம். இது 0ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா -12 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது +12, இது 0ன்னு எடுத்துட்டீங்கன்னா +8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது -8. சோ இந்த வேல்யூ மைனஸ்ல வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா 12 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர். ஒருவேளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ்ல இருந்தாலுமே ஆப்ஷன்ல மைனஸ்ல இருக்கான்னு பாருங்க. இருந்தது அப்படின்னா டிக் அடிச்சுக்கும். ஓகேங்களா? சோ இது வந்து அடிப்பக்கம் அப்படிங்கறதால. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 12 சென்டிமீட்டர், ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்த क्वेश्चन பாருங்க. 2:7 என்ற விகிதத்திற்கு சமமான விகிதம். சோ சமமான விகிதம் இல்லைன்னா சமான விகிதம் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விகிதத்துல 2 உறுப்பு இருக்கு இல்லையா, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அந்த 2 உறுப்பையும் காமனா ஏதோ ஒரு நம்பரால பெருக்கினாலும் சரி, இல்ல காமனா ஏதோ ஒரு நம்பரால வகுத்தாலும் சரி, அதை தான் நம்ம சமான விகிதம் இல்லைன்னா சமமான விகிதம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி பாருங்க, 4:7, 2ஆல பெருக்குனா 4, 7 2ஆல பெருக்குனா 14. ஓகேங்களா? அப்ப 4:14ன்னு வந்திருந்தா இது சரி. இங்க 1 மட்டும் தான் பெருக்கி இருக்காங்க.
அடுத்து இதை பாருங்க, இது என்ன ஆகும், 2 × 4 அப்ப 7 × 4 28ன்னு வரும். இதுவும் வராது. ஓகேங்களா? சோ இதுவும் வராது. என்னதான் வரும் அப்படின்னா 6:21 தான் வரும். அதாவது 2 3ஆல பெருக்குங்க, 7 3ஆல பெருக்குங்க. இங்க எந்த நம்பரால பெருக்குறீங்களோ அதே நம்பரால தான் இங்கேயும் பெருக்கணும். சோ என்ன கிடைக்கும், 6:21. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? 6:21 தான் ஆன்சர். சமான விகிதம் இல்லைன்னா சமமான விகிதம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த விகிதத்துல இருக்க உறுப்பு கூட என்ன பண்ணிக்கணும், ஒண்ணு காமனான நம்பரால பெருக்கலாம், இல்லைன்னா காமனான நம்பரால டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான சமமான விகிதம் கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேள்விகள் இன்னைக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.